மகனின் ஆசைக்காக இரண்டாவது முறையாக காதுகுத்தி கொண்ட 45 வயது தந்தை. சிவகங்கையில் 10 வயது சிறுவனுக்கு நடைபெற்ற காதுகுத்து விழாவில் மகனின் ஆசைக்காக 45 வயது தந்தையும் அதே மேடையில் இரண்டாவது முறையாக காதுகுத்தி கொண்ட சுவாரஸ்ய சம்பவம் அரங்கேறியுள்ளது. சிவகங்கை மதுரை முக்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் சேகர் செல்வராணி தம்பதியர். இவர்களது மகன் விஸ்வநாதன்ஸ் சேகர் வெளிநாட்டில் பணிபுரிந்து வரும் நிலையில் செல்வராணி சிவகங்கை மருத்துவமனையில் செவிலியராக பணிபுரிந்து வருகிறார். சேகர் அண்மையில் சொந்த ஊர் திரும்பிய நிலையில் மகன் விஸ்வநாதன்ஸுக்கு காதுகுத்து விழா நடத்த முடிவு செய்து பத்திரிகை எடுத்து தாய்மாமன் உட்பட அனைவருக்கும் வழங்கி அந்த காதுகுத்து நிகழ்ச்சியும் நடைபெற்றது. முன்னதாக மகன் விஸ்வநாதன்ஸ் தந்தையான சேகருக்கும் தன்னை போல காதுகுத்த வேண்டும் என அடம்பிடிக்கவே அதனை ஏற்றுக்கொண்ட தந்தை சேகர் மகனின் ஆசையை நிறைவேற்றும் வண்ணம் அவரும் அதே மேடையில் காதுகுத்தி கொண்டார். ஒரே மேடையில் 10 வயதான மகன் விஸ்வநாதன்ஸ் தனது தாய்மாமனான முனிஸ் மடியில் அமர வைத்து காதுகுத்தி முடித்தவுடன் அதனைத் தொடர்ந்து 45 வயதான சேகர் தனது தாய்மாமன் அருகே அமர்ந்து இரண்டாவது முறையாக தனது காது குத்தி கொண்டு தோடினை அணிந்து கொண்டார். மகனின் ஆசைக்காக தந்தையும் அதே விழா மேடையில் இரண்டாவது முறையாக காதுகுத்தி கொண்ட சம்பவம் பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.